திறன் பயிற்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதை பெற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புக்கில் இருக்கிற 5th எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நீங்கள் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்னை கவனிங்க. நான் சொல்லும் போது புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ ஒர்க் புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், பிக்சர் ரீடிங், கான்வர்சேஷன், சிம்பிள் வேர்ட்ஸ், இந்த 4 டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். நம்ம புக்கில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் பார்க்கல, இதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிற மற்ற விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5th சாப்டரான ரீட் அலவுட் இதில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். புக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ நான் ஒவ்வொரு படமாக நான் காட்ட போகிறேன். அந்த படம் என்ன படம் அப்படின்றது தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் சொல்லி பழகுங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த படத்தை பார்த்துக்கிறீங்களா? இந்த படம் என்னன்னு தெரியுதுங்களா? கரும்பு. எஸ், இதுக்கு பேர் என்னது? கரும்பு. கரும்புக்கு இங்கிலீஷில் என்னென்னா சுகர் கேன். சுகர் உங்களுக்கு தெரியும், ஏன்னா கரும்புலேருந்து தான் நம்ம என்ன எடுக்கிறோம்? சுகர் எடுக்கிறோம். அது கூட கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திக்கோங்க, சுகர் கேன். ஸோ இது என்னது? சுகர் கேன். இது என்னது? எல்லாத்துக்குமே தெரியும், ஆரஞ்சு. தமிழ்லேயும் நம்ம ஆரஞ்சு தான் சொல்கிறோம், இங்கிலீஷ்லேயும் நம்ம ஆரஞ்சு தான் சொல்கிறோம். ஸோ கரும்புக்கு சுகர் கேன், இது ஆரஞ்சு. இது என்னது? எஸ், சில்லி. அதாவது மிளகா அப்படின்றோம் இல்லைங்களா? மிளகா காரமாக இருக்கும், அதனால தான் பேர் சில்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சில்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிளகாவுக்கு இங்கிலீஷில் சில்லி. நம்ம கடைக்கு போகும்போதே சில்லி பவுடர் அப்படின்னு தான் நம்ம வாங்குவோம். இப்போ தான் நிறைய பேர் சில்லி சிக்கன் சாப்பிட்டு சில்லி சிக்கன் பவுடர்னால் வேறு, மிளகாய் பவுடர்னால் வேறு நம்ம நினச்சிக்கிட்டோம். பட் மிளகாய்க்கு இங்கிலீஷில் சில்லி. இது எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக சொல்லுவீங்க. இது என்னது? ஹார்ஸ். இது பஃபலோ. நம்ம திட்டும்போது நிறைய பேர் அதை தான் பயன்படுத்துவோம். டே பஃபலோ கம்முன்னுறா அப்படின்னுவோம் இல்லைங்களா? ஓகே, ஆக்சுவலாக பஃபலோ. இது கோட், அதாவது ஆடுன்னு இல்லைங்களா? நீ எல்லாம் ஆடு மேய்க்குதா லாய்க்கு அப்படின்னுவாங்க இல்லைங்களா? ஸோ ஆடுக்கு என்ன இங்கிலீஷ்லனா கோட். சரிங்களா? 3 அனிமல்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா ஹார்ஸ் பார்த்துருக்கோம், பஃபலோ பார்த்துருக்கோம், கோட் பார்த்துருக்கோம். கோட் அப்படியே விஜய் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கோட்னா என்னது? ஆடு. ரொம்ப அழகான பறவை அப்படின்னு சொல்லுவோம். என்ன பறவை? பீகாக். சரிங்களா? பீகாக். மயிலுக்கு இங்கிலீஷில் மயில் இல்லை, ஆண் மயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெண் மயிலுக்கு பீஹேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண் மயிலுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா பீகாக் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான பறவை, பேரட். இது என்னது? இது பேரட். சரிங்களா? பறவைகளில் 2 பறவைகள் பார்த்துருக்கோம். விலங்குகள் 3 விலங்குகள் பார்த்தோம், பறவையில் 2 பறவை பார்த்துருக்கோம். இது ஒரு 3வது பறவையை பார்க்கலாம். இந்த பறவை என்னென்னு தெரியுதா? நான் எங்கள் கிளாஸில் கேட்கும்போது எல்லா பசங்களும் க்ரோ அப்படின்னு சொன்னாங்க. க்ரோனா காக்கா அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது காகம் இல்லை. காகம்னா கண்ணு கூட பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். பட் இந்த பறவைக்கு பாருங்கள், அழகும் கண்ணும் வேறு கலரில் இருக்குங்களா? இது என்னென்னா குக்கு பேர்ட். குக்கு. இது பேர் என்னது? குக்கு. பாட்டு பாடும் இல்லைங்களா? அது கத்துறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலே அது பேர் குக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ பீகாக் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரட் பார்த்துருக்கோம். இது குக்கு. இவர் யாருங்க? நான் ஆள் யாருன்னு கேட்கல, அவர் போட்டிருக்க யூனிஃபார்மும் அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வச்சு இவர் யாருன்னு கேட்குறேன். என்ன தொழில் செய்கிறவர்னு கேட்குறேன். போஸ்ட்மேன். இவர் யார்? போஸ்ட்மேன். வெரி குட். போஸ்ட்மேன் எங்கே வேலை செய்வார்? போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்வார். போஸ்ட்மேன் எங்கே வேலை செய்வார்? போஸ்ட் ஆஃபீஸில். அவருடைய வேலை என்னது? லெட்டரை போஸ்ட் பண்ணணும். யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ, அந்த யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்குறது அவருடைய வேலை. ஸோ போஸ்ட்மேன் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. இவருடைய வேலையை போஸ்ட் பண்ணுறது தான். இவங்க யார்? டீச்சர். இவங்க யார்? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டீச் பண்ணுவாங்க. எங்கே வேலை செய்வாங்க? ஸ்கூலில் வேலை செய்வாங்க. ஸோ டீச்சர் டீச் பண்ணுவாங்க. எங்கே வேலை செய்கிறாங்க? ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. இது எந்த இடம் தெரியுதுங்களா? நான் எந்த ஊருன்னெலாம் கேட்கல, பார்க்குறதுக்கு எந்த இடம் மாதிரி தெரியுது? பஸ் ஸ்டாண்ட். இது என்னது? பஸ் ஸ்டாண்ட். சரிங்களா? பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு. ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்புக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பஸ்ஸு 4-5 பஸ்ஸு ஒரு இடத்துல போய் ஒன்றா நிற்கும் இல்லைங்களா? ஒன்றா நிற்கிற இடத்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஊரில் ஆன் த வேல
ஒரு 2 நிமிஷம் கூட இப்போலாம் நிறுத்துறதில்ல. 1 நிமிஷம் மட்டும் நிறுத்தி பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு இறக்கிட்டு விட்டுட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்த பஸ் ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பஸ் ஸ்டாண்ட் வேறு, பஸ் ஸ்டாப் வேறு. பெரிய பெரிய ஊரில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், கிராமத்துலலாம் பஸ் ஸ்டாப் மட்டும்தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு எந்த இடம் மாதிரி தெரியுது? ஆமாம் பாருங்கள், ஸ்லைடிங் இருக்குது, ஸ்விங் இருக்குது, அம்யூஸ்மெண்ட் பார்க். அதாவது பார்க்குன்னு நம்ம சொல்லுவோம். யாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்கிறதில்ல, என்டர்டெயின்மெண்ட் பார்க்குன்னு சொல்கிறதில்ல, பார்க். இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? பார்க் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது என்ன இடம்? பீச். இது என்னது? பீச். பாருங்கள், சேர் வச்சுருக்காங்க, அம்பர்லா வச்சுருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது? வெறும் மணலாக இருக்குது. மணலுக்கு என்ன இங்கிலீஷில்? சாண்டு. SAND, சாண்டு. சரிங்களா? ஸோ மணலாக இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது. இதை இடத்த என்ன சொல்லுவோம்? நம்ம பீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எந்த இடம் தெரியுதுங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு பேங்க்கு. பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் டெபாசிட் பண்ணுறது, பணம் எடுக்கிறது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறது பேங்க்கில் தான் பண்ணுவோம். ஸோ இது பேங்க். இது எந்த இடம்? ரயில்வே ஸ்டேஷன். இது என்ன இடம்? ரயில்வே ஸ்டேஷன். ரயில் வந்துட்டு போகிற இடம், பேசஞ்சர்ஸ் ஏற்றி இறக்கி வர்ற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரயில்வே ஸ்டேஷன். இது பார்க்க எந்த இடம் மாதிரி தெரியுது? ஷாப், க்ரோசரி ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மளிகை கடை அப்படின்னுவோம் இல்லைங்களா. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல தான் விற்பாங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஷாப். ஷாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்கறியெல்லாம் விற்கிற இடத்துக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? மார்க்கெட். காய்கறி விற்கிற இடத்த என்ன சொல்லுவோம்? மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா சந்தை போடுறாங்க, அங்கே போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ மார்க்கெட். இப்போலாம் பெரிய பெரிய டவுனில் டெய்லி மார்க்கெட்டே இருக்குது, டெய்லியுமே மார்க்கெட் இருக்கும். சரிங்களா? இது எந்த இடம் தெரியுதுங்களா? புக்ஸ் எல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா புக்ஸ் நிறைய ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்த என்ன சொல்லுவோம் நம்ம? லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? லைப்ரரின்னு சொல்லுவோம். வெரி குட். இப்போ இங்கே இருக்கிற எல்லா படமும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 5th டாபிக் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 5th டாபிக் இதை பற்றி மட்டும்தான் இருக்குது. சரி, புக்கில் என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 5th டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 5th டாப்பிக்கில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் தெரியணும்னு நம்ம பார்க்கலாம். BEST, அந்த வார்த்தை எப்படி படிப்பீங்க? பெஸ்ட். 4 யூனிட்லேயுமே நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டோம். சும்மா படிக்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா NEST, நெஸ்ட். TEST, டெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்ட், நெஸ்ட், டெஸ்ட். SEED, இதை என்ன சொல்லுவோம் நம்ம? சீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீடு. SEE, அதை மட்டும் நம்ம C சொல்கிறோமா? அப்படின்னா வெறும் D மட்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா சீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே KING, கிங். KING, கிங். RING, ரிங். LING, லிங். இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு வார்த்தை சீடு, கடைசி வார்த்தை லிங்கு. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். சீட்லிங். சீட்லிங். HEAT, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதாவது நம்ம உடம்பு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஹீட்னா சூடு அப்படின்னு அர்த்தம். ஹீட். அதுக்கு முன்னாடி ஒரு C சேர்ந்துடுச்சுன்னா CHEAT, சீட். CHEAT, சீட். அது கூட ஒரு ED சேர்த்துட்டிங்கன்னா பின்னாடி சீட்டர்ட். சீட்டர்ட். PLAN, பிளான். PLAN, பிளான். எனக்கு என்ன பிளானுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வாங்க இல்லைங்களா. ஸோ PLAN, பிளான். அது கூட ஒரு T சேர்ந்துருச்சுன்னா பிளான்ட். பிளான், பிளான்ட். பிளான்ட் கூட ஒரு S சேர்ந்துருச்சுன்னா பிளான்ட்ஸ். பிளான், பிளான்ட், பிளான்ட்ஸ். OR நம்ம எப்படி படிப்போம்? ஆர் அப்படின்னு படிப்போம். ORGAN, ஆர்கன். ஆர்கன். NICE, இதை எப்படி படிப்போம்? நைஸ் அப்படின்னு படிப்போம். ஆர்கன், ஆர்கனைஸ், ஆர்கனைஸ்டு. பாருங்கள், அங்கே CEக்கு பதிலாக SEDன்னு வந்திருக்கு. குழப்பிக்க வேண்டாம். SEDன்னு வந்துச்சுனாலும் அதே ப்ரனன்சியேஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஆர்கனைஸ்டு. SHAME, ஷேம். ஷேம். உனக்கெல்லாம் அவமானமாக இல்லையா அப்படின்னு வாங்க இல்லைங்களா. ஷேமாக இல்லை, எனக்கே ஒரே ஷேமாக இருந்துச்சுடா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ SHAME என்னது? ஷேம். முன்னாடி ஒரு A சேர்ந்துருச்சுன்னா அஷேம். அஷேம். ஏன்னா ஏவை நம்ம எப்படி படிப்போம்? அப்படின்னு தான் படிப்போம். ஸோ அஷேம்.
லாஸ்ட்டாக ஒரு டி சேர்ந்துருச்சுன்னா அஷேம்டு. அஷேம்டு. ஏஎன் எப்படி படிப்போம்? ஆன் அப்படின்னு படிப்போம். அதே எம்ஏஎன் மேன் அப்படின்னு படிப்போம். அதே எம்ஏஎன் யூஆர்இ இதை எப்படி படிக்கணும்னா மேன்யூர். பாருங்கள், மேன்யூர். வார்த்தையை ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். மேன்யூர். சரிங்களா? மேன்யூர், மேன்யூர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். COMPUTER இது என்ன படிப்போம்? கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம படிப்போம். இது என்னது? கம்ப்யூட்டர். PETITION. TIONனாவே ஷன். PETIனா பெட்டி, பெட்டிஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வார்த்தை கம்ப்யூட்டர், செகண்ட் வார்த்தை பெட்டிஷன். இப்போ இங்கே இருக்கிற வார்த்தை என்னென்னா காம்படிஷன். சொல்லுங்கள், காம்படிஷன். இப்போ வந்து நம்ம கலைத்திருவிழா சூப்பராக போயிட்டுருக்கு இல்லைங்களா? கலைத்திருவிழாவே நம்மளுக்கு என்னது? ஒரு காம்படிஷன் தான். நம்ம ஸ்கூல்லே நிறைய போட்டி இருக்கும். இதில் வெளியில் போயிட்டு நிறைய பேர் கூட நம்ம போட்டி போடுவோம். ஸோ அந்த போட்டி போடுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா காம்படிஷன். காம்படிஷன் 2-3 டைம் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். காம்படிஷன். NEST என்னது? நெஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். BESTனா பெஸ்ட்டு, NESTனா நெஸ்ட் அப்படின்னோம். அதே HO முன்னாடி சேர்ந்துருச்சுன்னா ஹானெஸ்ட். ஹானெஸ்ட். ஒய் கடைசியாக சேர்த்துக்கிட்டோம்னா அது எப்படி படிக்கணும்? ஆனஸ்டி. ஆனஸ்டி. HELL இது எப்படி படிக்கணும்? ஹெல் அப்படின்னு படிக்கணும். HELL என்னது? ஹெல். அதே HEALTHY இது எப்படி படிக்கணும்னா ஹெல்த்தி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இது என்னது? ஹெல்த்தி. இப்போ நம்ம டைரெக்டாக புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம படித்த வார்த்தைகள் இருந்து தான் இங்கே எக்ஸசைஸே கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை சத்தமாக படிக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா படிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்ன வார்த்தை? TEST டெஸ்ட். SEEDLINGS EED சீட், LING லிங், சீட்லிங். HEALTHY கடைசியாக நம்ம பார்த்த வார்த்தை ஹெல்த்தி. அது என்ன வார்த்தை? ஹெல்த்தி. CHEATED இது என்ன வார்த்தை? சீட்டர்டு. ஹீட், சீட், சீட்டர்டுன்னு படித்தோம் இல்லைங்களா? அதுதான் அது. அடுத்தது பிளான், பிளான்ட், பிளான்ட்ஸ். இது என்ன வார்த்தை? பிளான்ட்ஸ். ஆர், ஆர்கன், நைஸ், ஆர்கனைஸ்டு, ஆர்கனைஸ்டு. ஷேம், அஷேம், அஷேம்டு, அஷேம்டு. ஆன், மேன், மேன்யூர், மேன்யூர். காம்படிஷன், காம்படிஷன், காம்படிஷன். ஆனெஸ்டி, ஆனெஸ்டி, ஆனெஸ்டி. இப்போ சேர்த்து படிக்கலாம் இல்லைங்களா? ஃபஸ்ட் வார்த்தை என்னது? டெஸ்ட். செகண்ட் வேர்ட் சீட்லிங். மூணாவது ஹெல்த்தி. நாலாவது சீட்டர்டு. ஃபிஃப்த் பிளான்ஸ். சிக்ஸ்த் ஆர்கனைஸ்ட். செவன்த் அஷேம்டு. எயித் மேன்யூர். நைன்த் காம்படிஷன். 10th ஆனெஸ்டி. சரிங்களா? 2 டைம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அடுத்தது அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே யாரை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நம்மளை யாரை எழுத சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த போர்ட் பக்கத்தில் நிற்கிறது யார்? டீச்சர். இவங்க யார்? டீச்சர். இப்போ அவங்களுக்கு பேர் கொடுத்துட்டாங்க. ஷீ இஸ் மீனா. ஷீ இஸ் மீனா. பொண்ணை நம்ம சொல்லும்போது ஷீ ஈஸ்ன்னு சொல்லுவோம். பையனை சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? வெரி குட், ஈஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பொண்ணுக்கு பேர் இங்கே நிற்கிற அந்த டீச்சர் பேர் என்னென்னு கொடுத்துட்டாங்க? மீனா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மீனா இஸ் எ டீச்சர். ஸோ சி இஸ் எ டீச்சர். சி ஒர்க்ஸ் இன் எ, ஒர்க்ஸ்னால் என்னது? வேலை செய்கிறது. எங்கே வேலை செய்கிறாங்க? ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. சி ஒர்க்ஸ் இன் எ ஸ்கூல். இப்போ மீனா அந்த டீச்சரை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே கட்டத்தில் ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி நம்ம எழுதலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்னுடைய பேரே வச்சிடலாங்களா? ஓகே, என்னுடைய பேரே வச்சிடலாம். கார்த்திக் அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஷீ வருமா, ஹீ வருமா? ஹீ. ஹீ இஸ் கார்த்திக். எழுதி வச்சிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து அவங்கள ஷீ இஸ் எ டீச்சர்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்படின்னா இங்கே ஹீ இஸ் எ, யார் அவர்? இஸ் எ போஸ்ட்மேன். இஸ் எ போஸ்ட்மேன். வெரி குட்.
இப்போ மேலே ஷீ வந்து அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. இவர் எங்கே ஒர்க் பண்ணுவார்? he works in a post office. He works in a post office. புரியுதுங்களா? இப்போ அவங்க பேர் மீனான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளா ஒரு பேர் வச்சுருக்கோம். நான் என் பேர் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இவருக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்? கார்த்திக் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க ஷீ இஸ் எ டீச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஈ இஸ் எ போஸ்ட்மேன். அவங்க ஷீ ஒர்க்ஸ் இன் ஏ ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஹீ ஒர்க்ஸ் இன் ஏ போஸ்ட் ஆஃபீஸ். புரியுதுங்களா? வெரி குட். இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ, நம்ம மேலே நிறைய ஃபோட்டோ பார்த்தோம் இல்லைங்களா? அதில் யாரையாவது பற்றி நீங்களும் ஒன்று எழுதி பாருங்கள். அடுத்த தேர்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். நம்ம அதெல்லாம் பார்த்ததுனால ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாப்புன்னு கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு, ஸ்டாப்பு. பஸ்ஸு நிற்கிற இடம். பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு பேர் என்னது? பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப். சில்ட்ரன் கொடுத்துட்டாங்க. சில்ட்ரன்னா என்னது? குழந்தைங்க. ப்ளேனா என்னது? விளையாடுறது. குழந்தைங்க எங்கே விளையாடுவாங்க? ஷாப்லையா, மார்க்கெட்லையா, பார்க்லையா? பார்க்கில் தான் விளையாடுவாங்க. அடுத்து சில்ட்ரன் கொடுத்துட்டாங்க. ப்ளேன் கொடுத்துட்டாங்க. ஃபுல் ஆஃப் சாண்டுன்னு கொடுத்துருக்கேன். சாண்டுனா என்ன சொன்னேன் நான்? மணல் அப்படின்னு சொன்னேன்னா, மணல் எங்கே தான் இருக்கும்? பீச்சில் தான் இருக்கும். ஸோ பீச் தான் இதுக்கான ஆன்சர். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருப்பீங்க, நான் நம்புகிறேன். வெரி குட். அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ இதுவும் ரொம்ப ஈஸி பாருங்கள். ஹீ ஹேஸ் அ சுகர் கேன். சுகர் கேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சுகர் கேன்னா என்ன அர்த்தம்? சுகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் கேன்னா என்ன அர்த்தம்? வெரி குட், கரும்பு. ஏன்னா கரும்புலேருந்து தான் நம்ம சுகர் எடுக்கிறோம். ஸோ சுகர் கேன். இங்கே கீழே இருக்கிற 3 படத்தில் யார் சுகர் கேன் கையில் வச்சுருக்காங்க? இவர் தான் வச்சுருக்காரு. அடுத்தது தீஸ் ஆர் பஃபல்லோஸ். பஃபல்லோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஃபல்லோனா என்னது? 3 அனிமலுமே தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ஆர்ஸ், இவங்க பஃபல்லோ, இவங்க கோட். இங்கே பஃபல்லோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது? இதுதான். செகண்டாக இருக்கிறது தான் பதில். அடுத்தது பாருங்கள். திஸ் இஸ் எ குக்குன்னு கொடுத்துட்டாங்க. குக்கு, அது இல்லாமல் பாட்டு பாடும் கொடுத்துட்டாங்க. சிங் ஸ்வீட்லின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பாருங்கள் 3 அனிமலுமே பாருங்கள். இந்த 3 பேர்டுமே பாருங்கள். இது வந்து குக்கு, இது பீகாக், இது பேரட். அவங்க குக்குன்னு கேட்டதுனால நம்ம எதை பதிலாக எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டாக இருக்கிறத பதிலாக எழுதுகிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லைங்களா? ஒரு 15 படம் கொடுத்துருப்போம். அந்த 15 படத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் உங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேர்ந்து நிறைய கற்றுக்கலாம். எங்கள் குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லா விஷயமும் நம்மளும் சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.